ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்ன் மேக்ஸ் ஈஸியர். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10th என்சிஆர்டி சிபிஎஸ்சியில் சாப்டர் நம்பர் 1 ரியல் நம்பர்ஸோட கடைசி ப்ராப்ளம் வந்துட்டோம். ஓகே, ஸோ த இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸில் நம்ம லாஸ்ட் ஃபைனல் ஸ்டெப்பில் நிற்கிறோம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கட்டாயம் இருக்குனுங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா? ஸோ இப்போ லெட் அஸ் சால்வ் தி ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஆஃப் தி தேர்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஆர் ப்ரூஃப் என்னென்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரூஃப்னு எழுதிப்போம், ஏன்னா ப்ரூவ் தட்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரூவ் தட்னா ப்ரூஃப். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, 1/√2 இர்ராஷனல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன எடுப்போம், லெட் 1/√2 இஸ் ராஷனல். ஓகே, லெட் 1/√2 இஸ் ராஷனல். ஓகே, அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிடலாம், கான்ட்ரரி. சரி, ஓகே. அப்ப என்ன சொல்லலாம், therefore 1/√2 is equal to p/q. ஓகே, அண்ட் இதை டிக்ளேர் பண்ணோம்ல, p and q are co-primes and q not equal to 0 and q not equal to 0 சொல்லியாச்சு. ஓகே, ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்கோம், 1/√2 is equal to p/q, which implies reciprocal எடுத்தோம்னா என்ன ஆயிரும், √2 is equal to p/q. ரெசிப்ரோக்கல் எடுத்தா என்ன வரும், இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் ரெசிப்ரோக்கல் எடுத்துருவீங்க, ரைட் ஹேண்ட் சைடை என்ன பண்ண மாட்டீங்க, ரெசிப்ரோக்கல் எடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கிரேட் மிஸ்டேக் விச் யூ மேக் ஹியர். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. ஸோ எப்படி என்ன ஆப்ரேஷன் விச் யூ ஆர் டூயிங் இன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு மஸ்ட் பி டன் ஆன் தி ரைட் ஹேண்ட் சைடு டூ. ஓகே, ஸோ அப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா என்ன ஆயிரும், √2 is equal to q/p. ஓகே, ஸோ இப்போ √2ங்கிறது இங்கே இர்ராஷனல் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. அப்படி இல்லாட்டி என்ன பண்ணணும், √2 அசியூம் பண்ணி √2 இர்ராஷனல் சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ நம்ம போன ப்ராப்ளமே பார்த்தோம் எப்படி பண்ணணும். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் கிவன் தட் √2 இஸ் இர்ராஷனல், ஓகே, ஸோ அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணணும். இந்த இடத்துல ஐ எம் டேக்கிங் அஸ் √2 as இர்ராஷனல். ஓகே, ஸோ ப்ராப்ளம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுங்க, நான் என்ன பண்ணிட்டேன், √2 இர்ராஷனல் அசியூம் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இதே உங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், √2 கம்பல்சரி ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ அப்ப இது என்னது, we know that √2 is irrational. √2 is irrational. Therefore, irrational will not be equal to rational at any cost. Okay, எப்பயுமே irrational not equal to rational. சரியா? So அப்ப therefore it is a contradiction. It is a contradiction. Therefore our assumption என்னது, our assumption is wrong. Our assumption is wrong. Okay, our assumption is wrong. சரி, இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்ல, therefore என்ன கொடுத்துருந்தாங்க, 1/√2 is irrational. 1/√2 is irrational. Hence proved. ஓகே, இப்போ செகண்ட் ப்ராப்ளம். செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, 7√5. ஓகே, 7√5 அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணுமோ அதே தான். லெட் assume that 7√5 is rational. அப்படியே தான், rational. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், டிக்ளேர் பண்ணணும். ஆல்ரெடி p/q எடுத்தனால என்ன பண்ணிக்கலாம், இங்க எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அது வேற ப்ராப்ளம் இது வேற ப்ராப்ளம், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும், போர் அடிக்க கூடாதுல்ல. அப்ப என்ன பண்ணிக்கலாம், a/b. லெட் 7√5 is equal to a/b. டிக்ளேர் பண்ணணும்ல, a and b are சொல்லுங்க, a and b are co-primes. சரியா? and b not equal to 0 and b not equal to 0.
சரியா? ஸோ அப்போ என்ன சொல்லிடலாம், 7√5 இஸ் ஈக்குவல் டு ஏ பை தர். இப்போ என்ன ஆச்சு, ஒன்றுமே இல்லை, √5 மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். √5 இஸ் ஈக்குவல் எழுதணும், என்ன ஆயிரும், ஏ பை இந்த 7 அங்கிட்டு போச்சுன்னா என்ன ஆயிரும், 7b. ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி ஏவும் பி என்னன்னு சொல்லிட்டு இன்டீஜர்னு சொல்லிட்டோம். 7 இஸ் ஆல்சோ அன் இன்டீஜர். ஓகே, அப்போ இது டோட்டலாக இது என்னதான் ஃபார்ம் ஆகும், ரேஷனல். இது என்னது, ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, ரேஷனல் வெறுமனா ஆர்னே டினோட் பண்ணிப்போம், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகே, ரேஷனல் நம்பர்ஸ் வில் பி டினோட் அஸ் ஆர். அப்படி இல்லாட்டி சில புக்கில் இந்த மாதிரி போடுவாங்க ஆர், அவ்வளோதான். ஓகே, ஸோ √5 நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், இர்ராஷனல் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஆனால் இந்த கொஸ்டின்ல √5 இர்ராஷனல் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், √5 யூ ஹேவ் டு ப்ரூவ் பண்ணி நம்மளுக்கு சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் 3 சப்டிவிஷன் நம்ம போகிறதுனால நான் ஒவ்வொன்றா வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால என்ன பண்ணுறோம், நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன் தட் √5 இஸ் இர்ராஷனல். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், இதே கொஸ்டின் பேப்பரில் கொடுக்காட்டி நீங்கள் என்ன பண்ணணும், போன சமுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ √2 எப்படி ப்ரூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி √5 ப்ரூவ் பண்ணி யூ ஹேவ் டு டிக்ளேர். ஓகே, we know that √5 is irrational. ஓகே, வெறுமனே எழுதிப்போம். ஓகே, irrational, √5 is irrational, which is irrational not equal to rational. Okay, which is not equal to rational. Therefore it is a contradiction. Therefore our assumption is wrong. And அப்ப என்ன சொல்லிடலாம், therefore 7√5 is irrational. Okay, 7√5 is irrational. Hence proved. Okay, இப்போ நம்ம third subdivision பார்க்கலாம். ஓகே, தேர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, 6 plus √2. ஓகே, 6 plus √2 அதே தான். let assume that 6 plus √2 equal to x by y, or 6 plus √2 equal to என்ன எழுதுவோம், ஃபர்ஸ்ட் ரேஷனல் எழுதிப்போம், or x by y எழுதி டைரக்டா அதோட டெஃபினேஷன் எழுதுனால என்னது, it is understood as rational. பட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பழகிறனால என்ன எழுதிப்போம், இந்த மாதிரி எழுதிப்போம். ஓகே, ஸோ it is rational. அப்ப 6 plus √2 என்ன எழுதிடலாம், x by y தானே சொல்லியிருந்தோம், x by y டிக்ளேர் பண்ணணும்ல. x and y are co-prime. X and y are co-primes and y not equal to 0. சரி, இப்போ எனக்கு என்ன வேணும், அதே தான் போன சமயம் என்ன பண்ணுமோ அதே தான். இங்கே என்ன வேணும், எனக்கு √2 மட்டும்தான் வேணும். ஸோ அப்போ ஒரு சைடு வச்சுப்போம், x by y minus 6. x by yங்கிறது என்னது, ஒரு இன்டீஜர். 6 என்னது, ஒரு இன்டீஜர். ஓகே, ஸோ அப்போ இது டோட்டலாக இது என்னது, ரேஷனல். அண்ட் √2 நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இது ஒரு இர்ராஷனல் நம்பர். ஓகே, இதே தான் இங்கேயும் √2 கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரூவ் பண்ண தேவையில்ல, √2 கொடுக்கலன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ். சரியா? ஸோ therefore it is a contradiction. ஏன் irrational not equal to rational னு சொல்லிருந்தோம்ல, அதனால. ஓகே, therefore our assumption is wrong. அப்ப என்ன சொல்லிடலாம், √2 is irrational. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, so we can say that √2 is irrational. வெறும் √2 கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோ அதோட சேர்த்து எழுதணும். ஓகே, 6 plus √2 is irrational. ஸோ எல்லா சப்டிவிஷனுமே இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதுல இருந்த எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இதுல 3 சப்டிவிஷன் போட்டிருக்கோம், 3லையுமே ஷார்ட்டாக தான் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம √5 √2 எல்லாம் சொல்லலை. √5 √2 எப்படி ப்ரூவ் பண்ணணும் முன்னாடி சம்பளம் நம்ம போட்டிருக்கோம்.
ஸோ அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம போட்டுக்க வேண்டியதான். ஓகே, ஸோ இதோட இந்த யூனிட் இந்த சாப்டர் முடியுது. ரியல் நம்பர்ஸ் இதுல இந்த எக்ஸசைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய ஒரே கேள்வி இந்த எக்ஸசைஸ்ல இருந்து இது மட்டும்தான், இந்த யூனிட்ல இருந்து. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் நம்பர் சாப்டர்ல இருந்து இதை நிறைய நீங்களே எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பரீட்சைக்கு தயவு செய்து படிக்காம மட்டும் போயிடாதீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் பாலினாமியல்ஸ்ல we will meet in the next day with another new video. So until then, thank you.